செங்கல்பட்டு மாவட்டத்துல தென்னேரிப்பட்டுன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வாழ்ந்த ஒரு குடும்பத்துக்கு விசித்திரமான நடந்த சம்பவங்களை தான் நம்ம இந்த கதைக்குள்ள பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அண்ட் வெல்கம் டு த ஸ்கேரி குயின் யூடியூப் சேனல். 30 வருஷத்துக்கு முன்னாடி எத்திராஜ் குடும்பத்தினர் அந்த தென்னேரிப்பட்டு கிராமத்துல வாழ்ந்து வந்திருக்காங்க. எத்திராஜுக்கு மனைவி மற்றும் மகன் இருக்காங்க. இவங்களோட குடும்பம் நல்லா செழிப்பா சொந்த நிலம் சொந்த வீடுன்னு நல்லா வசதியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்படி சந்தோஷமா வாழ்ந்த எத்திராஜ் குடும்பத்துக்கு திடீர்னு ஒரு நாள் மர்மமான நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எத்திராஜுக்கு மொட்டையா பிள்ளைன்னு இன்னொரு பேரும் இருக்கு. அந்த பேருக்கு பின்னாடி ஒரு மர்மமான விஷயமும் இருக்கு. எத்திராஜுக்கு திடீர்னு ஒரு நாள் தலையில உள்ள முடி எல்லாமே தீ பிடிச்சி எரிஞ்சு பொசுங்கி போயிடுச்சு. அதை பார்த்து எத்திராஜ் பயந்து போயிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டாரு. மறுபடியும் கொஞ்ச நாள்ல அவர் தலையில முடி வளர ஆரம்பிச்சிருக்கு. முடி வளர்ந்ததும் அவருக்கு திடீர்னு ஒரு நாள் மறுபடியும் அதே போல தலையில தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. அவரு மறுபடியும் மொட்டை அடிச்சிருக்காரு. இதே போல நிறைய வாட்டி அவருக்கு மொட்டை அடிச்சு அதுக்கப்புறம் அவர் கண்டினியூவா மொட்டையோடவே இருந்துட்டாரு. அதனாலதான் அந்த ஊர் மக்கள் எல்லாமே அவரை மொட்டையா பிள்ளைன்னு கூப்பிட்டாங்க. இப்படிதான் எத்திராஜுக்கு மொட்டையா பிள்ளைன்னு பேர் வந்துச்சு. ஆனா ஏன் அவர் முடி வளர்ந்தா அவர் தலையில தீ பிடிக்குதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் எத்திராஜ் தெருவுல நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் கட்டியிருந்த வேஷ்டி பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவர் காத்துலதான் பறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேஷ்டி எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் மறுநாள் மறுபடியும் அவர் தெருவுல நடந்து போகும்போது அந்த வேஷ்டி திடீர்னு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்து அவரு பயந்து போயிட்டாரு. அங்க இருந்த மக்களும் அவரை பார்த்து பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவரால் வேஷ்டின்றதே கட்ட முடியல. அவரு கோவணத்தோட தான் சுத்திட்டு இருந்தாரு. அவரால் வேஷ்டி கட்டினா ஒண்ணு அந்த வேஷ்டி பறந்து போயிடும், இல்லைன்னா அது தீ பிடிச்சி எரிஞ்சிரும். இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னு எத்திராஜ் குடும்பத்துக்கு தெரியவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் எத்திராஜ் குடும்பத்தினர் அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வீடு கூரை வீடு. அவங்களோட வீடும் அவங்க தம்பி வீடும் ஒன்னா இணைந்த மாதிரி கூரை வீடு. ஆனா திடீர்னு அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நைட்டு கூரை எரிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. தீ எப்பவுமே பக்கத்துலயும் பரவும். ஆனா இங்க இயற்கைக்கு மாறாக அவங்க வீடு மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்க அவங்களோட தம்பி வீடு எரியவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க பையன் அவரோட சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணாங்க. விவசாயம் பண்ண பயிர்லாம் திடீர்னு ஒரு நாள் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நிலத்துல மட்டும் தான் அந்த தீ எரியுது தவிர மத்த எங்கேயுமே பரவல. இதை பார்த்து அவங்க பையன் ரொம்ப மனசொடைஞ்சு மருந்து குடிச்சு இறந்துட்டாரு. எத்திராஜ் பையன் இறந்ததும் எத்திராஜும் அவங்க மனைவியும் ரொம்ப வருத்தத்துல ஆகிடுறாங்க. இது மட்டும் அவங்க வாழ்க்கையில நடந்தது இல்லாம ஒரு நாள் அவங்க வீட்டுல சமைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களோட மண் அடுப்பு இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அந்த அடுப்பை மறுபடியும் கட்டுறாங்க. கட்டிட்டு மறுபடியும் சமைக்கும் போது அதே மாதிரி இடிஞ்சு விழுந்துருது. அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம இந்த வீட்டுல தூங்கவும் முடியாது சாப்பிடவும் முடியாத மாதிரி ஏதோ ஒரு இதுவும் செஞ்சிட்டு இருக்கு, அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களோட அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டுல சமைச்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி இவங்களோட வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் வெளியில இருக்க பத்திரிகையாளர்களுக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் அந்த ஊரை பார்த்து அவங்கள பேட்டி எடுத்து அவங்களோட பத்திரிகையில அவங்கள பத்தி பதிவிடுறாங்க. அந்த பத்திரிகையில வெளியிட்ட செய்தியை கேட்டு நிறைய ஊர்ல இருக்க கிறிஸ்தவர்கள் நிறைய சாமியார்கள் அவங்க வீட்டுல பூஜை செஞ்சாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த பூஜைக்கு கட்டுப்பட்டு நார்மலா இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி வீடு எரிய ஆரம்பிச்சிருச்சு. சமைக்கிற அடுப்பும் இடிஞ்சு விழ ஆரம்பிச்சிச்சு. இப்படியே அவங்களோட வாழ்க்கையில அவங்களால அவங்க வீட்டுல தூங்கவும் முடியல, சமைச்சு சாப்பிடவும் முடியல அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எத்திராஜ் அவரோட சொந்த நிலம் எல்லாத்தையும் அந்த ஊர்ல இருக்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வீட்டு திண்ணையில கடைசி வரைக்கும் அவரும் அவங்க மனைவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. திடீர்னு உடம்பு சரியாம அவங்களும் அங்க இருந்து இறந்து போயிட்டாங்க. எத்திராஜ் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயம் ஏன் நடக்குதுன்னு அந்த ஊர் மக்களுக்கும் தெரியல, வெளியூர்ல இருந்து பார்த்த யாருக்கும் தெரியல. இது போல அவங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் கடைசி வரைக்கும் ஒரு மர்மமாவே போயிடுச்சு. இந்த கதையில எத்திராஜ் குடும்பத்துக்கு நிறைய விஷயங்கள் நடந்தும் அந்த ஊர் மக்கள் அவங்கள ஒதுக்காம அவங்களுக்கு உதவியா இருந்திருக்காங்க கடைசி வரைக்கும். அதே போலதான் நாமும் நம்ம வாழ்க்கையில யாரு உதவின்னு கேட்டு வந்தாலும் நம்மளால முடிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு செய்யணும். இவ்வளோ நேரம் என் கதையை பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. என் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.